அனைவருக்கும் வணக்கம். நம்மள பல பேருக்கு நம்முடைய சுய ஜாதகத்தில் நம்முடைய அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருந்தாலோ, அப்படி இல்லை நம்முடைய பிறப்போட லக்னத்திலிருந்து இன்றைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது மிதுனமாக போகுது அப்படின்னா, மிதுனத்திற்கு அட்டமாதிபதி யார் அப்படின்னா நம்முடைய சனி பகவான். அப்போனா அவருடைய பார்வை வீச்சுக்கள் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைங்கிறது பிரச்சனை கொடுக்கும். அப்போ நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சுடலை மயானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கோயிலை போய் வழிபாடு பண்ணுறது. உதாரணத்துக்கு சுடலை மாடன், பேரே சுடலை மாடன் வருது. இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுதும் பக்கத்தில் இருக்கிற மயானம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், இப்போ உதாரணமாக மதுரை அப்படின்னு எடுத்துட்டா தத்தநேரியில் இருக்கிற மயான காளி, சரிங்களா. திருச்சி அப்படின்னா ஒயாமாரி, அந்த மயானத்தில் இருக்கிற ஹரிச்சந்திரன் வழிபாடு. இப்படி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்படும். பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்கள நல்லடக்கம் பண்ணுவதற்கு பணம் தேவைப்படுது, கஷ்டப்படுறவங்க. அப்போனா அவங்கள நல்லடக்கம் பண்ணுவதற்கு உதவி செய்கிறது. நம்ம ஒரு மயானத்துக்கு போகிறோம், மயானம் போகிற இடத்துல அந்த மயான பணி வேலை செய்கின்ற மயான தொழிலாளர்களுக்கு ஒரு உதவி செய்கிறது. கோர்ட்டுக்கு பக்கத்தில் இல்லை ஜெயில் கைதிகளை அடைத்து வைத்திருக்கின்ற பிரிசன் அப்படிங்கிறாங்கள ஜெயில், இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் சொல்லுவாங்களே, கோர்ட் வாசலுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படிம்பாங்களே. இப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்கும் பொழுதும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு அவசரகால உதவியாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒருத்தங்க அடிபட்டு விழுந்துட்டாங்க, அவங்க நமக்கு உடனடியாக நாம் பண்ணுகின்ற ஒரு உதவி, மருத்துவ உதவி, சரிங்களா, ஒரு ஹெல்ப்பு, இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பயன்படும். உடலாலும் உள்ளத்தாலும் பலவீனப்பட்ட ஒரு நண்பர்களுக்கு உதவி செய்கிறது. 8 அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆழ்நிலை அப்படிங்கிற மாதிரியும் ஜோடம் அப்படிங்கிற வரும். அப்போனா ஜோடம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பண உதவி, சரிங்களா, ஒரு ஜோட குருமார்களுக்கு பண உதவி, இப்படி நாம் செய்கின்ற அனைத்துமே நம்மளுக்கு நன்மை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இருப்பாங்க, சரிங்களா, இல்லை அறுவை சிகிச்சை பண்ணி அறுவை சிகிச்சை அந்த வார்டு ரூமில் இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி, சரிங்களா. இப்படி யார் என்ன இதுன்னு பார்க்காம நாம் செய்கின்ற உதவியானது நம்மளுக்கு எதிர்மறையாக செயல்படாமல் நேர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அப்போனா நாம் செய்கின்ற தொண்டு நம்மளை காக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.